அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உறுதியாகவே ஐப்பசி மாதம் முடிவதற்குள் இது அனைத்தும் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலை ஏற்படக்கூடிய மாறுதல் உறுதியாகவே ஐப்பசி மாதம் முடிவதற்குள், அதாவது அக்டோபர் கடைசி 2 வாரமும் நவம்பரின் முதல் 2 வாரமும் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மறையும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் மிகவும் வலுவாக அதிசாரமாக தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். நவம்பர் 11 இருந்து வக்ரகதியில் திரும்புகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார். சுக்கிரனை தனது பார்வையில் பகை கிரகமாக குரு பார்த்தாலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் அவரை சமகிரகமாக தான் பார்க்கிறார். எனவே அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்று அங்கு வக்ரகதியில் திரும்புகிறார். 11ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான அதிரடியான வளர்ச்சி போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. குரு பகவான் உச்சம் பெற்று அதே வேளையில் வக்ரகதியிலும் திரும்புகிறார். எனவே தொழில் ஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை நிறைவாகவே கைகூடுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குரு பகவானினுடைய சுப பார்வை இந்த வேளையில் 2, 4, 6 ஆகிய இடங்களில் பதிவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை, மிகப்பெரிய அளவுள்ள வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. குருவின் பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது பதிவதால் குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் தடை, சிரமம், சிக்கல் இல்லாமல் கைகூடும். ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6 பதிவதால் கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது. எனவே இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவான் 9 அதிசாரமாக உச்சம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை பாக்கியஸ்தானத்தை பல மடங்கு வலுப்படுத்துகிறது. எனவே பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக நிச்சயமாகவே அமையும். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6 வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. சனி 6 இருப்பது அமோகமான மாற்றத்திற்கு அடித்தளமிடுவதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறது. எனவே இந்த வேலை என்பது உறுதியாகவே அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாகவே தவற விடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பாராத பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அமோகமான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த வேளையில் எதிர்பாராத வகையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை மோட்சக்காரகரான கேது வலுப்படுத்துகிறார். லாபத்தை கேது வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத தனலாபம் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்கால பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நீங்கி சிறப்பாக சிந்தித்து செயலாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது குழப்பமான மனநிலையை தவிர்த்து சிறப்பான முடிவெடுக்கக்கூடிய வகையில் நல்ல பல
அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறார். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் விலகி மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது லாபத்தில் அமர்ந்து 5ஆம் இடத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறார். 5ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக ராகு வலம் வருகிறார். ராகு 5இல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி தனலாபம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. சரியாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. தனாதிபதியான செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகி ஆட்சி பலம் பெறும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அனைத்து வகையான காரியங்களிலும் அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளையும் அமோகமான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. செவ்வாய் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த வேளையில் காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடை, சிரமம், சிக்கல் போன்றவற்றை தகர்த்தெறியக்கூடிய வகையில் ஜென்மராசியில் ராசியின் நாதர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் விரயத்தில் நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதை காட்டிலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அவர் ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே கலைத்துறை, அரசியல் துறை போன்ற பணிகளில் மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் அமோகமான வளர்ச்சியும் உங்களை தேடி வருகிறது. காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து நல்ல மாறுதலை ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக மாற்றி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சூரியனை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசியில் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். எனவே நீச்சம் பெற்றாலும் கூட நிறைந்த நன்மை இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. வித்யாகாரகரான புதன் ஜென்மராசியிலும் பிறகு பிற்பகுதியில் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்திலும் அமரப்போகிறார். வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் பூர்த்தியாகும் சிறப்பான வேலையாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறார். எனவே பல நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூட போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட நன்மையும் தீமையும் கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். புதனை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் இனிமையும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு